ஆத்தோ ஆத்தோ வெள்ளையம்மா வந்திருக்கேன். சரி போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா என்ன வணக்கம். வெள்ளையம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. பொம்பளை பிள்ளை என்ன படிக்கிறா? டாக்டர் படிக்கிறேன் சாமி. நல்ல காரியம். ம் நல்லா படிக்க வைமா. சரிங்க சாமி. வச்சுக்கோமா. நல்லது சாமி, போயிட்டு வரேன் சாமி. என்னட்டி சீக்கிரமா வந்துட்ட? காலேஜ் லீவ் ஆக்கி? பஸ் பிரேக் டவுன். என்ன டவுனு? டவுனும் இல்லை வில்லேஜும் இல்லை, பிரேக் டவுன். என்ன கேட்டின்னு இப்படி கோவிச்சிட்டு போறா? என்னவாம்மா? என்னன்னு தெரியலையே. என்னன்னு கேளு. தெரியலன்னா ஏதோ அழுதுட்டு போறாளே. வள்ளி, என்னாச்சு வள்ளி? எதுக்கு அழுதுட்டு வர்ற? நம்ம என்ன குறைஞ்ச சாதி அண்ணன்? ஏன், யார் என்ன சொன்னா? சொடலே ஆண்டி ஐயா தான். பஸ் பிரேக் டவுன், கண்டக்டர் தான் ஏற சொன்னார். நீ சின்னசாமி தங்கச்சி தானே? ஆமா. கழுதம் வைக்கிற அளவுக்கு கார்ல போய் எழுதுருமா? டோராட அடட்டே. நீ சின்னசாமி தங்கச்சி தானே? கழுத மேய்க்கிற உனக்கு எல்லாம் காரு கேக்குதானு கார்ல ஏத்தாமலே போயிட்டார். ஐயாவுக்கு என்ன அவசரமா? அதுக்காக எவ்வளவு அழுதுட்டு உட்காருவாளா? ஏமா சும்மா இருமா. சரி விடு. நம்ம பார்க்குற தொழில் அப்படி. இங்கே பார்க்குற தொழிலை வச்சு தான் மனுஷங்களை பிரித்து வச்சிருக்காங்க. நீ மட்டும் படித்து டாக்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாமே சரியாயிரும். அப்புறம் இந்த ஊரில் எல்லாரும் ஏன் அந்த ஆள் கூட உன்னை டாக்டரமா டாக்டரமா தான் கூப்பிடுவார். அது வரைக்கும் இப்படியே துவைச்சிக்கிட்டு வெளுத்துக்கிட்டு வாழ்க்கை அப்படியே போயிருமா? ஏன் அவங்க அழுக்க துணியை புதுசு மாதிரி வெளுத்து கொடுக்குறோமே, அதுக்கு தான் இந்த பேச்சு பேசுறாவளோ? இதனாலதான் அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிடறானுவ. நாம தான் இங்கே கிடந்து இந்த தொழிலை கட்டி அழுதுகிட்டு இருக்கோம். அப்ப நம்மளும் அவங்கள மாதிரி ஆடு மாடு வாங்கி வளர்த்து பண்ண வச்சிடலாம். என்னது பண்ணையா? அதுக்கு 10-15 மாடுல வேணும். துட்டுக்கு எங்கேயா போகிறது? அவ கிடக்க சின்ன புள்ள. ஏயா ஒத்த வீடா இருந்துகிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா? பண்ணலாம். வள்ளி, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். சொல்றத கொஞ்சம் கேளு வள்ளி. அதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. ஷோ, இங்கே பாரு வள்ளி, எங்கள் அப்பாவை மாற்ற முடியாது. அவர் சாதின்னு அப்படியே இருந்துட்டார். ஆனால் நான் அப்படி இல்லைன்னு தெரியும்ல. நான் உன்னை சின்ன வயசுலேருந்து காதலிக்கிறேன். எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு ஐ எம் வெரி சாரி. இனிமே உன் சாரி ஆளெல்லாம் எதையோ சரி செய்ய முடியாது. ஏன் சரி செய்ய முடியாது? நான் உன் லவ்வர். அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடியும்? உங்கள் சாதி வழக்கப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த சாதி வழக்கம்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் என் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஆமல பொண்டாட்டி. நீங்கள் மட்டும் சொன்னால் போதுமா? நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவா? புருஷங்காரன் தான் சொல்லணும். டாக்டர், தேங்க்ஸ். அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன். சாதியாம் பெரிய சாதி. அது சீமையிலேயே யார்கிட்டயோ இல்லாத காரு. அந்த காரில் நாங்கள் யாரும் ஏறக்கூடாது. எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ப்ளீஸ். உங்கள் அப்பா சொல்கிறது பெருசாக எடுத்துக்காதனா வேற யார் சொல்கிறது பெருசாக எடுத்துக்கிறது? உங்கள் அப்பா என்ன ரோட்டில் போகிறவரா? இந்த காலத்தில் போய் இப்படி சாதி வெறி பிடிச்சிக்கிட்டு. ஆனால் ஒன்று, உங்கள் அப்பாவால் தான் நாங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓ, பிஸ்னஸ்ஸு? அப்போ நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு நன்றி தானே சொல்லணும். இதெல்லாம் பண்ணு. ஆனால் என்ன தாழ்ந்த சாதின்னு சொன்னப்போ நீ எதுவும் பண்ணலையே. ஏய், அதுக்கு சாரி சொல்ல தான் சென்னையிலேருந்து கால் பண்ணேன். நீ தான் ஃபோன் எடுக்கல. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா? அதை விடு. எப்படி விடுறது? எப்படி இருந்தாலும் நாங்கள் தாழ்ந்த சாதி தானே. ஏய், திரும்ப திரும்ப உன்னை தாழ்ந்த சாதி நீயே எவ்வளோ அடி சொல்லுவ? அதுலேருந்து நீ கொஞ்சம் வெளியே வாயேன். பொதுவாக சொன்னேன். மற்றவங்க நம்மளை தாழ்ந்த சாதின்னு சொல்கிறத விட நாமளே நம்மளை தாழ்ந்த சாதின்னு சொல்லி தாழ்த்திக்கிறது நல்லாவா இருக்கு? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. சொன்னா புரிஞ்சுக்கவில்லை.
குப்புசாமி, ஐயா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எல்லாம் உங்களால தானே ஐயா. இந்த அப்படி ஐயா இந்தாங்க பால். நம்ம மாட்டுல கிடந்த முதப்பாலா? ஆமாங்க ஐயா. இந்தாத்தா. ஐயா காசு வேணாங்க. எல்லாம் அட வச்சுக்கப்பா. இல்ல, எப்பா, வேணாங்க. முதைய வரத நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். வச்சுக்கப்பா. இந்தா வாங்கிக்கோ. வச்சுக்கத்தா. நல்லது. வரட்டுமா? சரிங்க. எல்லாரும் காந்தி பெரியார் மாதிரி இருந்துட்டா ஊர் உலகத்துல பிரச்சனையே இருக்காதுல்ல? இவர் மட்டும் என்னவா? இவர் எல்லாரும் மாதிரி தான் இருந்தார். இவர் மாறுறதுக்கு ஒரு உயிரில் போயிருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நீ எல்லாமே உனக்கு தான். எனக்கு எதுவும் வேணாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. தள்ளின்னு சொல்றாம்ல, குறுக்க நின்னுட்டு இருக்க. எங்க அடிச்சா பாரு, கண்டவனு கூட்டிட்டு ஓடுறதுக்கு அவனை பெக்க வச்சிருக்கான். உன்னை யாரு பெக்க சொன்னா? வாய் அப்படியே வாய் கிழிச்சேன்னு வச்சுக்க. என்ன திமிருட்டி உனக்கு? நான் எழுத்து படிச்சோன்னே எங்களுக்கே பாடம் சொல்லி கொடுத்தியா? நான் படிச்சவ தான், எனக்கு மேல் சாதி கீழ் சாதின்னு எதுவும் இல்ல. சாதி இல்லையா? சாதி இருக்குடி, ஊருக்குள்ள இருக்கு. 4 சாதிக்காரங்க 4 விதமா பேசுவாங்க. உங்க அப்பா மூஞ்சில காரி துப்புவாங்க. துப்புனா துப்பட்டும், ஊரு கிடக்கு. நீ தள்ளி. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரியல. உள்ளதானே இருக்காரு, காதுல உள்ளாமலா இருக்கும். தெரிஞ்சா என்ன தடுத்துடுவாரா? இங்க பாரு, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் கூட தான் போவேன், அவன் கூட தான் வாழுவேன். எனக்கு பெத்தவங்களும் வேணாம், யாரும் வேணாம். என்ன திமிரு உனக்கு? வீட்டுக்கு போவியா நீ? உனக்கு என்ன செய்ய பாரு. என்ன செஞ்சாலும் பாவி மகன். என் பிள்ளைய படிக்க வச்சு என்ன அறிவா வளர்த்துருக்குற? நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் எவ்வளவு விவரமா பேசுறா. படிச்ச பிள்ளை சொன்னா கேட்டுக்கிறேன்னு அதை விட்டு சாதி பாடி வழியா பாவி மகன். நீ வாதாய். அவ பழைய காலத்து பொம்பளை மாதிரி பேசுறா. படிச்சு விட்டு என்ன பேசுன்னு தெரியல. அப்பா உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா. அப்பா நீ போதாய் உள்ள போ.